கைஸ், குட் மார்னிங். நான் உங்கள் ஹோடோஃபைல் ராஜேஷ். இது நம்ம ரைடோட செகண்ட் டே. ஜஸ்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமோட வியூ மட்டும் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் கைஸ் அந்த ஸ்டே. பார்த்தா உங்களுக்கு தெரியும் வியூ பாயிண்ட். நம்ம ரூமை விட்டு ஜஸ்ட்டு வெளியில் வந்தால் போதும், இந்த வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம். இந்த லொக்கேஷனோட லிங்க்கும் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுட்டுமே அவங்களே கேட்டால் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு ஃபுட்டுமே. அந்த கேர்டேக்கரும் சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. ஸோ இங்கே இருந்தவர், நான் அவரோட நம்பரும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வால்பாறை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ரூம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் கைஸ் தங்கியிருக்கிற ரூம். 2 டபுள் பெட் போட்டிருக்காங்க. நீங்கள் 4 பேர் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ ரேட்டுக்கு வந்து 1000 தான். ரூம் செம்மையாக இருக்குது. ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, டிவி ஒர்க் ஆகுது. அண்ட் ஒரு வாஷ் பேஷன். ஸோ ஹீட்ரு கூட இருக்குது. வாஷ்ரூம். ஸோ நாங்கள் அப்படியே பேக்கப் பண்ணிட்டோம். பசங்க கீழே லக்கேஜெலாம் எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க பைக்கில். வால்பாறையில் 2-3 வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ரூட்டை கவர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் கிளம்பியாச்சு. வால்பாறை ஸ்டேலேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. எல்லாம் எடுத்துட்டிங்கல்ல? ரெக்கார்ட் ஆகும். ஹாய் சொல்கிறியா? ஓகே கைஸ் கிளம்பியாச்சு. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு பசிக்குது, வயிறில் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட மணியும் ஒரு 11 ஆக போகுது. ஸ்டே நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அவர் பேர் சுரேஷ், கேர்டேக்கர் பேர். சூப்பராக பார்த்துக்கிட்டாருங்க. நீங்கள் வாங்க, செம்ம வியூ பாயிண்ட். அண்ணா தலைநார் எந்த பக்கம்ண்ணா? தலைநார் வியூ பாயிண்ட். தலைநார். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ஒரு நல்ல வியூ பாயிண்டோடு இருக்கிற கடையாக பார்த்து டீ குடிக்கலாம். ஸோ இன்றைக்கி பிளான் அவ்வளோதாங்க. தலைநார் வியூ பாயிண்ட் மட்டும்தான். தலைநார் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வண்டி அப்படியே லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அதிரப்பள்ளி. வேறு எதுவும் இங்கே பார்க்குற ஐடியாவில் இல்லை. நான் அவர்கிட்ட கேட்டேன், வேறு எதுவும் நல்லா இருக்குமா அப்படின்னு. இல்லை ப்ரோ, நீங்கள் நல்ல முடி வியூ பாயிண்ட் கூட வேணாம், கேன்சல் பண்ணிக்கோங்க, தலைநார் வியூ பாயிண்ட் போய் பார்த்துருங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, போய் பார்த்துடலாம். சொர்க்கங்க வால்பாறை. வாவ், க்ரௌடே இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபீல் தாங்க வேணும். ஆக்சுவலி நேற்று வரும்போதே போயிருக்கலாம், ஆனால் இருட்டிடுச்சு. அதனால் நம்ம ஸ்டேக்கு வர மோட்டிவில் இருந்துட்டோம். அதனால தான் இப்போ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி இருக்குது. ஸோ அது போயிட்டு திருப்பி இதே ரூட்டில் தான் வருவோம் நம்ம அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் போகிறதுக்காக. பரவாயில்ல, ஹில் ஸ்டேஷனில் எத்தனை கிலோமீட்டர்னாலும் ஓட்டலாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த சீரியஸே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 எபிசோடாக வரும். ஸோ அதுக்கப்புறமும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், உங்களுக்கு நிறையா வீடியோ போடுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டாச்சு. மேகி, பஜ்ஜி, பிளாக் டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போது நம்ம அந்த தலைநார் வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ டவர் நல்லா தான் இருக்குங்க வால்பாறையில். டிலேனாலும் ஆஃப்லைன் மேப்பும் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபுல் வால்பாறை, ஃபுல் அத்திரப்பள்ளி, மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப்லைன் மேப்பு. அதனால் பிரச்சனை கிடையாது. நீங்களும் இது மாதிரி இடத்துக்குலாம் வரீங்கன்னா ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு லோக்கல்ஸில் கேட்டாலே சொல்லுவாங்க.
ஒருவேளை நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்க, யார்ட்டையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். டேஞ்சரஸ் கவ் இப்போ ஏறலாம். வால்பாறையிலேருந்து ஏறும்போது இப்படி தான் ஏறுவீங்க. இங்கே போட்டிருப்பாங்க அந்த போர்ட்லேயே உங்களுக்கு தலைநார் 10 கிலோமீட்டர்னு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரைட் எடுக்கணும். ஸோ இந்த இடம் தான் பார்த்துக்கோங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இதை விட்டு ரைட் எடுத்திங்கன்னா இப்படி ஒரு டவுன் இறங்கும். ஸோ இதில் போனீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும், சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரி போட்டாச்சுங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு பர்சனுக்கு 100 ரூபா ப்ளஸ் நீங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அந்த வண்டிக்கு 100 ரூபாயாம். ஸோ ஒரு பர்சனுக்கே 200. நாங்கள் 3 பேர் போகிறதுனால 600 ருபீஸ். கொஞ்சம் காஸ்ட்லி தான். இப்போ ஒரு பர்சனுக்கு மட்டும் வாங்கலாம் 100 ருபீஸ். ஏன்னா வால்பாறை ஏறுறதுக்கே நமக்கு வந்து மொத்தமே 150 தான். பட் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு 200 சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கூட்டமாக தான் இருக்குங்க, நிறைய வண்டி போயிருக்குது. நமக்கு கொஞ்சம் தனியாக வேணும். தனியாக இருக்குமான்னு பார்ப்போம். இருந்து 5 கிலோமீட்டருங்க மேலே அந்த வியூ பாயிண்ட்டு செக் போஸ்ட்லேருந்து. வாவ், இங்கே பாருங்கள் மிஸ்ட்டு. வாகமான் நல்லா இருக்குங்க இதை விட. அப்படியே மேகங்களுக்கு நடுவில் நாம் இருப்போம் வாகமானில். பார்ப்போம். ஏன்னா வாகமானில் ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது ரெட்டாக மாறக்குள்ளே நம்ம வாகமானை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடணும். ரெட்டாக மாறக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. நான் ரொம்ப பயந்த இடம் வாகமானுங்க. நான் ஃபஸ்ட் டைம் அது ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது ரொம்ப பயந்தேன். பட் இப்போ அது இல்லை. ஸோ பாருங்க மிஸ்ட் எப்படி இருக்குன்னு. வாவ், இந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுங்க. ஸ்லோவாக அப்படியே வைசரை தூக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணுங்க. வாவ், ஒரு 6 மணிக்கெலாம் வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் நாங்கள் சென்னையிலேருந்து வந்ததுனால ரொம்ப டயர்டு. நாங்களும் ஏஞ்சிக்கலான்னு ஒரு 8 மணிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், முடியலை. அப்புறம் ஒரு வழியாக 9 மணிக்கு இவங்களெல்லாம் ஹெல்ப் விட்டு குளிக்க வச்சு கிளப்பி கூட்ட வரக்குள்ள டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. இப்போ 3 மணிக்குள்ளே நான் அந்த செக் போஸ்ட் போனோம், அத்திரப்பள்ளி. இல்லைன்னா 2 வீலரை அலோவ் பண்ண மாட்டாங்கோ. ஏன்னா அது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டா. ஸோ இந்த பக்கம் இருந்து கேரளாக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். அதனால் இருட்டில் யாரும் மாட்டிக்கக்கூடாது. வைல்டு அனிமல்ஸ் வர நடமாடுவாங்க ஃபுல்லாமே. யானை கிட்டலாம் யாரும் மாட்டிக்கக்கூடாதுன்றதுனால அந்த ரூல் வச்சுருக்காங்க. சரி, நல்லது தான். இது மாதிரி ரூல்லாம் இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அந்த வியூ பாயிண்ட் தாங்க. வாவ், மண்டைக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ டிப்ரெஷன் இருந்துச்சு. பட் இது மாதிரி ஒரு ரைடு வரும்போது இல்லை ஒர்த்து. கூட்டம் இல்லை. இதுதான் அந்த வியூ பாயிண்ட். பட் இப்போ கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. நம்ம டைமில் ஸ்டார்ட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் மேலே போகலாம். காய்ஸ், இதுதான் தலைநாரோட அந்த வியூ பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வாட்ச் டவரில் தான் ஏறி அந்த வியூ பார்க்கணும்.
சொல்கிறேன் எப்படா இருக்குது வியூ பாயிண்ட்டு? சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் நைஸ். ஒர்த்தா? ஒர்த்து ப்ரோ, 600 ரூபாய்க்கு ஒர்த்து ப்ரோ. வியூ பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். ஓகே கைஸ், பார்த்தாச்சு. கூட்டம் நல்லாவே இருக்குது. ஸோ ஒர்த்தான பிளேஸு. ஸோ அதுக்கடுத்து எங்களுக்கு அத்திரப்பள்ளி ஸ்டேயோட லொக்கேஷனும் போட்டேன். ஸோ இங்கேருந்து ஒரு 3 hours காட்டுது. இதுக்கு முன்னாடி 3 o'clock முன்னாடி நாங்கள் அந்த செக் போஸ்ட்டுக்கு போனோம். எவ்வளோ விட மாட்டாங்க. ஓகே, நம்ம கிளம்பலாம் அத்திரப்பள்ளி ஃபாரஸ்ட் ரூட்டுக்கு. அண்ட் கைஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் கீப் சப்போர்ட் கைஸ். வால்பாறையோட அழகே அழகுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வால்பாறையை. சரி, ஓகே. இதுக்கு நமக்கு அத்திரப்பள்ளி, வாகமான், மான்குளம் இப்படி அடுத்தடுத்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் தான் இருக்குது. 5 நாள் நம்ம இந்த ஜோனையே முடிச்சுட்டு தான் போகிறோம். ஸோ இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வேறு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ரெட் அலர்ட் வந்துடக்கூடாது. அது ஆரஞ்சிலே இருக்கட்டும். நாங்கள் ஒரு 2 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெட்டு கொடுத்துக்கோங்க. சும்மா வால்பாறை நம்மளை சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. எனக்கு இங்கேருந்து போகவே மனசு இல்லை தான். ஆனால் நம்மளை 5 நாள் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் நம்ம பாய்ஸ் வேறு வந்துட்டுருக்குறாங்க செக் பண்ண. ஸோ அவங்க இன்றைக்கி ஈவினிங் வால்பாறை வந்துடுவாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 மணிக்காக வால்பாறை வந்துட்டு இன்றைக்கி வால்பாறையில் ஸ்டே பண்ணுவாங்க. வால்பாறையில் அவங்க எங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னா அந்த அத்திரப்பள்ளி செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. அத்திரப்பள்ளி அந்த செக் போஸ்ட் முன்னாடி ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் அந்த அத்திரப்பள்ளி ரூட் எடுக்கிற மாதிரி அவங்க பிளான். அவங்க அந்த ரூட்டுக்காக தான் அதில் வராங்க. ஸோ எனக்கு வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் 1 day பிஃபோராக வந்துட்டேன். அண்ட் அத்திரப்பள்ளின்னா சும்மா கிடையாதுங்க. சவுத் இந்தியாவோட நயகரா அப்படிம்பாங்க. வேர்ல்ட்லேயே பெரிய ஃபால்ஸ் வந்து நயகரா ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் இந்தியாவோட நயகரான்னு வந்து நம்ம அத்திரப்பள்ளி ஃபால்ஸை சொல்லுவோம். அத்திரப்பள்ளியில் நிறையா படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. பாகுபலியிலேருந்து நிறையா படம், நிறையா சாங் அத்திரப்பள்ளி, நிறையா சாங் நிறையா மூவிஸில் உங்களுக்கு அத்திரப்பள்ளி வந்திருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஸோ கைஸ், ஒருத்தன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டான், ரைட் எடுக்கணும் தெரியாமல் போயிட்டான். ஓகே, வந்துட்டான். இப்போ போகலாங்க. நேராக போனால் சோலையார் டேம்லேருந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட். அந்த செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் யானை பார்க்க முடியுமா? இந்த டைமில் யானை வருமா? ஈவினிங் டைம்னா வர வாய்ப்பு இருக்குது. நடுவில் வேறு நிற்கக்கூடாதுங்க. அவங்க ஒரு QR கோட் கொடுப்பாங்க. அது 2 hours தான் வேலிட். 2 hours நம்ம அந்த ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணணும். அந்த பக்கம் அத்திரப்பள்ளிக்கு நடுவில் எங்கேயும் நிற்கக்கூடாது. நடுவில் பேட்ரோலும் வந்துட்டு இருப்பாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. இப்போ எங்கேயும் நின்னா ஃபைன் போட்டுருவாங்க. நிற்கக்கூடாது. ஏன்னா நின்னா நமக்கு சேஃப் கிடையாது. அதனால் நிற்கக்கூடாது. அவங்க போட்டுருக்க ரூல்ஸ் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. என்றைக்குமே அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. அதை ஃபாலோ பண்ணால் போயிட்டா வைல்ட் அனிமல்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு உயிர் போகிறத விட வேறு வழி இல்லை. பாய்ஸ், சோலையார் டேமே எம்டியாக இருக்குது. அதனால் இதில் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பின்னாடியும் தண்ணி இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ டீ குடித்தோம், பிரெட் ஆம்லேட், மேகி எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. டைம் கரெக்டாக 2:30. போகலாம். செக் போஸ்ட்டில் போயிட்டு பாஸை வாங்கிட்டு அத்திரப்பள்ளிக்கு போகலாம். அந்த டீ கடைக்கார அண்ணாட்ட பேசணும். என்னன்னா யானைலாம் இங்கே வருமான்ற மாதிரி பார்த்தா நேற்று தான் ஒரு யானை இறங்கி வீட்டிலேருந்து ஒரு லேடி அவங்கள மிதித்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதை சொன்னார். இந்த மாதிரி நேற்று தான் ஒரு லேடிஸ் இந்த மாதிரி யானை மிதிச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. ஓகே, ஃபாரஸ்ட்குள்ளே வருமானா? அது மாதிரி அத்திரப்பள்ளி ஃபாரஸ்ட்குள்ளே வருமானு கேட்டோம். அங்கே வர கம்மி தான்ப்பா, சான்சஸ்லாம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். யானெல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் நீங்கள் இறங்கி நின்று செல்ஃபிலாம் எடுக்காதீங்கப்பா, அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், கேர்ஃபுல்லாக இருங்கன்னாரு. இல்லைனா யானையை பார்த்தா நாங்கள் ஃபஸ்ட் அந்த ஸ்பாட்டில் நிற்போமானே தெரில, நாங்கள் எங்கே இறங்கி செல்ஃபிலாம் எடுக்கிறது, தெரிச்சு ஓட்டுருவோன்ற மாதிரி சொன்னேன். சிரிச்சார் அவர். ஓகே, செக் போஸ்ட் வந்துருச்சு.
நான் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வரேன். இங்கே தானா? இது இல்லைங்க, இது டம்மி செக் போஸ்ட் போல். ஆமாம், இது டம்மி செக் போஸ்ட். இங்கேருந்து தமிழ்நாடு முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் கேரளா. எஸ், தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு. நம்ம கேரளாக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நீங்கள் பார்ப்பீங்க எல்லாமே மலையாளத்தில் இருக்கிறது. ஓகே, மலையாளம் நமக்கு ரீட் பண்ண தான் தெரியாது, பட் அவங்க பேசினா கொஞ்சம் புரியும். அதை வச்சும் நம்மளோட தமிழை வச்சும் சமாளிச்சுக்கலாம். வெற்றிகரமாக கேரளாவுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். முழுக்குப்பாரா செக் போஸ்ட்டில் தாங்க நம்ம பாஸ் வாங்கணும். ஆக்சுவலி தமிழ்நாடு செக் போஸ்ட் இது டம்மி. கேரளா செக் போஸ்ட் மட்டும்தான் ஆக்டிவில் இருக்குது. ஓகே, போஸ்ட் வந்தாச்சு. போய் பாஸை போட்டு வரேன். நாங்கள் அந்த செக் போஸ்ட்டு செம்ம டேஞ்சரஸான ரூட்டுங்க இது. வாவ்,